போலாமாக்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புனிதமான நாள். கிருஷ்ணர் அவதரித்த, கிருஷ்ணர் பிறந்த கோகுலாஷ்டமி என்கிற கிருஷ்ண ஜெயந்தி. தீமைகளெல்லாம் அகன்று நன்மைகளெல்லாம் பிறப்பதற்கும், தீவைகளையெல்லாம் அழித்து நன்மைகளையெல்லாம் மலரச் செய்கின்ற ஒரு நல்ல நாள். அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு, மக்களுக்கான அக்கறை இல்லாத அரசு, மக்கள் நலனிலே கிஞ்சுற்றும் அக்கறை செலுத்தாத ஒரு அரசை இதுவரை தமிழ்நாடு பார்த்ததில்லை. வெறும் விளம்பர வெளிச்சத்திலே மட்டும் ஆட்சியை நடத்துகிற, இன்றைக்கு ஒரு குடும்ப அரசாக இருக்கிற இந்த மக்கள் விரோத அரசு முடிவுரை எழுதி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே அம்மா ஆட்சியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும், மக்கள் ஆட்சியும், இரட்டை இலையினுடைய ஆட்சியும், மக்கள் ஆட்சியும், ஏழை எளிய சாமானியர்களுடைய ஆட்சி மலர்வதற்கு இந்த கோகுலாஷ்டமியிலே, கிருஷ்ண ஜெயந்தியிலே நாம் இறைவனை கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து, கிருஷ்ண பகவான் இந்த தமிழக மக்களை மீட்டெடுத்து தமிழக மக்களை காப்பதற்காக இன்றைக்கு அருளாசி புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்து வருகிறது. நலத்திட்ட நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய இந்த எழுச்சி பயணம் முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம் என்று நிறைவு செய்து 4வது கட்டமாக நாம் மதுரை மாவட்ட மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற இந்த தென் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே 2ஆம் கட்ட வெற்றி பயணத்தை வரலாறு காணாத வகையிலே ஒரு வரலாறு படைத்து வெற்றி சரித்திரத்தை படைத்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 4வது கட்டமாக சங்க வைத்து தமிழ் வளர்த்த 4ஆம் தமிழ்ச் சங்கம் கண்ட இந்த மாமதுரைக்கு அவருடைய வருகை ஒரு வரலாற்று வருகையாகவும் வெற்றிகரமான வெற்றி சரித்திரத்தை படைக்கின்ற வருகையாகவும் அமைவதற்காக இல்லந்தோறும் எடப்பாடியார் என்கிற அந்த தாரக மந்திரத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய வருகையின் போது குடும்பம் குடும்பமாக அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று நேரிலே அழைப்பதோடு, கழக நிர்வாகிகள் எல்லாம் அந்தந்த பகுதியிலே கிராமம் கிராமமாக சென்று நேரிலே அழைப்பதோடு, கடிதம் மூலமாகவும் இன்றைக்கு நம்முடைய மதுரை மாவட்ட 10 தொகுதிகளிலே, குறிப்பாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி, அதேபோல இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் SS சரவணன் தெற்கு சட்டமன்ற தொகுதி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தமிழரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேலூர் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட அந்தந்த பகுதிகளிலே கடிதங்கள் அனுப்புவதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் சுவர் விளம்பரங்கள் செய்து, ஆட்டோ விளம்பரங்கள் செய்து, வாகன பிரச்சாரங்கள் செய்து, நடைபயணம் பிரச்சாரம் செய்து, இப்படி பல்வேறு வகையிலே பிரச்சாரம் செய்வதோடு தபால் மூலமாக, கடிதம் மூலமாக ஒவ்வொருடைய கைகளிலே, கரங்களிலே, அவருடைய இதயங்களிலே நிறைந்திருக்கின்ற வகையிலே இந்த கடிதங்களை முதல் கட்டமாக இங்கே நம்முடைய அனைத்து நிர்வாகிகளும், குறிப்பாக கழகத்தின் அமைப்பு செயலாளர், முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மகேந்தர் அவர்களும், சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாணிக்கம் அவர்களும், சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நம்முடைய கருப்பையா அவர்களும், நம்முடைய கழக அம்மா பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்களும், துரை தன்ராஜ் அவர்களும், நம்முடைய பொறுப்பாளர்கள் எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநிலத்தினுடைய துணை செயலாளர் அன்னபூர்ணா தங்கராஜ் அவர்களும், மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளாக அருமை சகோதரர் திருப்பதி அவர்களும், அம்மா பேரவையினுடைய செயலாளர்களும், நம்முடைய மாணவரணி மாவட்ட செயலர் மகேந்திர பாண்டியன் அவர்களும், சிவசக்தி அவர்களும், மற்றும் நம்முடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக பொருளாளர் திருப்பதி அவர்களும், நம்முடைய இளைஞரணி மாவட்ட செயலாளர் கபீர் காசிமாயன் அவர்களும், நம்முடைய அமைப்பு சாரா ஓட்டுநரணி தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களும், வெங்கடேஷ் அவர்களும், நம்முடைய அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இது இப்போ நாங்கள் இங்கே அனுப்பிச்சிருக்கிறோம்.
இது அதை அனுப்பிச்சதற்கான இது முதல் கட்டம் அனுப்பிச்சிருக்கிறோம். நீ ஒவ்வொரு கட்டமாக இதை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். இன்றைக்கு உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்வது இந்த கோகுலாஷ்டமியில இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அமைத்து கொடுத்த அடித்தளத்திலே தான் இந்தியாவிலே கல்வியிலே தமிழகம் முதலிடம் இருக்கிறது. இந்தியாவிலே கல்வியிலே முதலிடம் இருக்கிறது. சத்துணவு திட்டம் தந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 14 வகை உபகரணங்கள், அதே போல கணினி புரட்சிக்காக மடிக்கணினி 52 லட்சம் பேர்களுக்கு கொடுத்தார்கள். பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள். இதுபோன்று எங்களால் பட்டியலிட முடியும். அதனாலே கல்வியிலே நாம் இந்தியாவிலே முதலிடத்திலே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் பட்டப்படிப்பு படித்து வெளியே வருகிறார்கள். எத்தனை லட்சம் பேர்? 10 லட்சம் பேர் வெளியே வருகிறார்கள். அதிலே கலை அறிவியல் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி. இப்போது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டுதோறும் 10 லட்சத்திலே பொறியியல் துறையிலே 2.5 லட்சம் பேர் ஆண்டுக்கு வெற்றிகரமாக முடித்து வெளியே வருகிறார்கள். மருத்துவத்துறையிலே 20,000 40,000 பேர் வெளியே வருகிறார்கள். கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில ஏறத்தாழ 2 லட்சம் பேர்கள் வெற்றிகரமாக முடித்து வெளியே வருகிறார்கள். அதே போல ITI படிப்பு முடித்தவர்கள் ஏறத்தாழ 40,000 50,000 பேர் வெளியே வருகிறார்கள். இப்படி 10 லட்சம் பேர் வெளியே வருகிற போது இவர்களுக்குரிய வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இந்த அரசு தந்திருக்கிறதா? நாம் இன்றைக்கு 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளில் இன்னும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னார்கள்? ஆண்டுக்கு 10 லட்சம் தனியார் வேலை வாய்ப்பு, 5 ஆண்டுகளுக்கு 50 லட்சம் என்று சொன்னார்கள். இந்த 4.5 ஆண்டுகளில் அவர்கள் கொடுத்திருக்கிற வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கு அவர்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். அதே போல அரசு வேலை வாய்ப்புல தனியார் வேலை வாய்ப்பு 50 லட்சம், அதுல என்ன வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் நமக்கு தெரியல. தனியார் வேலை வாய்ப்பு ஒரு புறத்தில் இருந்தாலும் அரசு வேலை வாய்ப்புல 3 லட்சம் காலி பணியிடங்கள், அரசு சார்ந்த 2.5 லட்சம், ஆக 5.5 லட்சம் அரசு பணியிடங்களில நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்னார். இதுவரை எங்களுக்கு தெரிந்த அளவில் சட்டமன்றத்தில் அவர்கள் சொன்ன புள்ளி விவரங்களின்படி 17,000 20,000 வரைக்கும். ஆக ஏறக்குறைய நாம் பார்த்தோமானால் 10 லட்சம் பேர் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் பல்வேறு துறைகளில் என்று சொன்னால் 20%, 30%, ரொம்ப அதிகபட்சம் போனால் 40% தனியார் துறைகளெல்லாம் சேர்த்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. மீதம் இருக்கிற 60 70% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் என்பது இந்த 79 ஆண்டு கால சுதந்திர தினத்திலே நாம் கொண்டாடுகிற போது வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலே வறுமை சூழ்ந்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையை களைவதற்காகத்தான் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் கொடுக்கப்பட்டது. 52 லட்சம் பேர்களுக்கு கொடுத்தோம். இப்போ அந்த மடிக்கணினி திட்டத்தை நிறுத்திட்டு இந்த கடைசி ஆண்டில் நாங்கள் 20 லட்சம் பேர்களுக்கு தருவோம் என்று அறிவிப்பு மட்டும் கொடுக்கிறார்கள். கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், அது கிடப்பிலே கிடக்கிறது. நீட் தேர்வு ரத்து என்று சொன்னார்கள், அது கிடப்பிலே கிடக்கிறது. ஆகவே 79 ஆண்டு கால அரசு இந்த அரசுல இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய் தமிழ்நாட்டில் அதிக கடன் வாங்கிய மாநிலம் என்ற பெயரைத்தான் இந்த அரசு பெற்றிருக்கு. இப்ப 79 ஆண்டுல 73 ஆண்டுகள் நம்ம சுதந்திர இந்தியாவில் 5.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறோம், கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். இந்த 4.5 ஆண்டுல அவங்க என்ன சொன்னாங்க? பொருளாதார நிபுணர்கள் குழு அமைத்திருக்கிறோம், அதனால கடனை சீரமைப்போம், கடனே வாங்க மாட்டோம், ஏற்கனவே வாங்கின கடனை சீரமைப்போம்னு சொல்லிட்டு இப்ப வட்டி கட்டுறதுக்காகவே கடன் வாங்கி ஒரு சூழ்நிலையில ஒரு நிர்வாக திறனற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இதை விட எப்போதுமே சுதந்திர தின உரையில முதலமைச்சருடைய சுதந்திர தின உரையில நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில அந்த உரை அமையும். நம்பிக்கை மட்டுமல்ல, திட்டங்களையும் அறிவிப்பார்கள். ஆனால் உப்புக்கு சப்பாக அவர்கள் இந்த முதலமைச்சருடைய சுதந்திர தின உரை என்பது மக்களுக்கு 100% ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது.
ஆகவே எந்த விதமான ஒரு நன்மைகளும் இந்த சுதந்திர தின உரையில இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவர் சிறுமிகள் இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் 3000 பேர் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். ஒரு நாகரிகமான இந்த உலகத்திலே எத்தனையோ சட்டங்கள் நாம் கொண்டு வந்தோம். இது போன்ற ஒரு நிலையை இந்த அரசால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. தமிழகம் முழுவதும் 3 ஆண்டுகளிலே 34,497 சிறுமிகள் இன்றைக்கு கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை நாம் எங்கே போய் முறையிடுவது? நாம் கிருஷ்ண ஜெயந்தி அதிகமாக இறைவனிட்ட தான் முறையிடணும். குழந்தை திருமணம், பாலியல் கொடுமைகள் காரணமாக உரிய சட்ட நடவடிக்கைகள் இன்றி கட்ட பஞ்சாயத்துகள் நடைபெறுவதாகத்தான் நமக்கு செய்திகள் வருகிறது. ஆகவே இந்த ஃபெயிலியர் மாடல் அரசு அதை தோலெடுத்து காட்டுகிற புனித பணியை தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் மக்கள் வெள்ளமென திரண்டு, காட்டாற்று வெள்ளமென திரண்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களையும் விட, எல்லா சட்டமன்ற 234 சட்டமன்ற தொகுதிகளை விட மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருகை தருகிற போது இந்த கழக நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு இளைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், மூத்தவர்கள், முன்னவர்கள், தாய்மார்கள், மகளிர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தங்கள் வீட்டு பிள்ளையை ஒரு தாய் குழந்தையை வரவேற்பதைப் போல, ஒரு தாய் தன் பிள்ளையை வரவேற்பதைப் போல, ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப உறுப்பினரை வரவேற்பதைப் போல பாரம்பரிய பண்பாடு மிக்க கலை நிகழ்ச்சிகள் இந்த மதுரையினுடைய பண்பாட்டை எடுத்து சொல்கிற வகையில், மதுரையினுடைய பண்பாட்டை எடுத்து வைக்கின்ற வகையில் இப்போ அலங்காநல்லூர் இருக்குன்னா ஜல்லிக்கட்டு, உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு. ஆகவே பாரம்பரியம், பண்பாடு, நாகரிகம், நம்முடைய இந்த கல் தோண்டி முன் தோன்றா மூத்தகுடி தமிழ்குடி என்பதை எடுத்துச் சொல்கிற வகையில் நம்முடைய வரவேற்பு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கான வரவேற்பை அமைப்பதற்கும் கொடுப்பதற்கும் இங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகளாக நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள், அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்கள், நம்முடைய அருமை தம்பி பரமசிவம் இளைஞர் இளமன்கள் பாசறையுடைய செயலாளர், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகோட்டை ராமர், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் STK ஜக்கியன் அவர்கள், இங்கே நாம் 3 மாவட்டங்களிலே அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அந்த வெற்றி பிரச்சாரம் நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே திருப்பு முனையை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய மதுரையினுடைய வருகை அரசியல் வரலாற்றிலே வெற்றி சரித்திரமாக பொன் எழுத்துகளால் அது பொறிக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறோம். முதல்வர் வெளிநாடு பயணம் போறாரா? செப்டம்பர்ல முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காண்டி இங்கிலாந்து, லண்டன்லாம் போறாரா? இல்லை, அவர் முதலமைச்சர் எங்கே வேணாலும் போகலாம். அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. ஆனால் இது மாதிரி வெளிநாட்டுக்கு போய் முதலீடு ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கம்பெனியை அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒப்பந்தம் போடுறதுக்கு பதில் இங்கேயே ஒப்பந்தம் போடலாம். கடந்த முறை அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் ஆதாரத்தோடு சுட்டி காட்டினாங்க. எந்த தொழில் முதலீடும் வந்ததா தெரியவில்லை. விளம்பரம் மட்டும் மெச்சத்தக்க வகையில் இருக்குது. ஆனால் அதற்கான கள ஆய்வுகளை நாம் பார்க்கிற போது ஒன்று சுருக்கமாக சொல்லணும்னா, கள நிலவரம் முதலமைச்சருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா, அல்லது தெரிந்தும் தெரியாத போல் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தொழில்துறையிலே அவர் உள்நாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கே அவர் எந்த முயற்சியும் அக்கறையும் செலுத்தியதாக தெரியவில்லை. இல்லை, வெளிநாடுகளே பல முறை ஆண்டுக்கு ஒரு முறை சென்று கொண்டே இருக்கிறார். அதற்கான பலன் மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. அதனால இந்த வேலை வாய்ப்புடைய புள்ளி விவரங்களை நம்ம சொல்லணும். அதிமுக இருக்கக்கூடிய இன்னும் 20க்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்கள் திமுக நோக்கி போகப்படுறாங்க. ஒரு தகவல் இருக்கு. திட்டமிட்டு திமுக அழைக்கிறாங்க. அதனால உண்மையிலே அதிமுக இருந்து பிடிக்காம தலைமையை பிடிக்காம முடியல போறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாதி மன்னர் மக்கள் கழகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் என்கிற மனித புனிதர் துவங்கிய இந்த இயக்கம் காணாத வெற்றியும் இல்லை,
இந்த இயக்கம் காணாத பின்னடைவும் கிடையாது. ஆக இந்த இயக்கத்திலே சோதனைகள் வருகிற போதெல்லாம் சில நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவது என்று காலங்காலமாக நாம் பார்ப்பது. ஆகவே அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலர்வதற்கு தியாகசீலர்கள், விசுவாச தொண்டர்கள், கடைக்கோடி தொண்டர்கள், சாமானிய தொண்டர்கள் அனைவரும் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அல்லது இதுமாதிரி சோதனை காலகட்டங்களில் நடக்கிற போது அதை ஊடகங்களே பெரிதுபடுத்துவது என்பது அது ஒன்றும் மக்களுடைய கவனத்தை பெறுவதல்ல. இது மாதிரி பல பின்னடைவுகள் எல்லாம் சந்தித்து தான் மீண்டு வந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சிதறு தேங்காய் போல் சிதறிய காலமும் உண்டு. அதிலிருந்து மீண்டு ஆட்சி அமைத்து இதுவரை 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அம்மாவுடைய சத்திய வாக்கு, அம்மாவுடைய உயிர் சொல், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கு சேவை செய்யும். அதற்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உயிரை கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உயிர் வடிவம் கொடுப்பதற்காக தன் உயிரை வைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம் என்பது நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு, ஏக மனதோடு, ஒரு மனதோடு, விசுவாசத்தோடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பற்றோடு, தலைவர் மீது பற்றோடு, அம்மா மீது பற்றோடு, எம்ஜிஆர் மீது பற்றோடு நாம் எடப்பாடியோடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய நேரம். நீங்க தான் வெயிட் அண்ட் சீன்னு சொல்லியிருக்கீங்க. ஓபிஎஸும் விஜயும் எத்தனை மாதங்கள்ல அதிமுக வாரதுக்கான வாய்ப்பு? ஜோசியம் நான் சொல்ல முடியாது. வெயிட் அண்ட் சீ தான், ஆல்வேஸ் வெயிட் அண்ட் சீ. எனக்கு ஜோசியம்லாம் தெரியாது. ஆல்வேஸ் வெயிட் அண்ட் சீ. திடீர்னு ஓபிஎஸ் அழைப்பதற்கான காரணம் என்ன சார்? நமக்கு பயம் இருக்கா, பின்னாடி ஏற்பட்டிருக்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கா? நீங்க கிருஷ்ண ஜெயந்தி அதுமா பொய் பேசாதீங்க. அது பொய் பேசாதீங்க. எல்லாமே வெயிட் அண்ட் சீ. இப்போதைக்கு ஒரே இது இப்போதைக்கு ஒரே ஒரு எழுச்சி பயணம், வெற்றி பயணம். அந்த தூய்மை பணிகளை பயன்படுத்தி திமுக கூட்டணி அதாவது ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு எழுதிய கடிதம் நாங்க வெளியிட்டிருக்கிறோம், ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை அவர் வாக்குறுதியா கொடுத்ததை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்குது? எல்லாருமே குழந்தைகள் கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அறிவு ஜீவிகள், மிகப்பெரிய அளவில் மக்கள் மீது பற்று உள்ளவர்கள், மிகப்பெரிய அளவில் மக்களை நேசிப்பவர்கள் தான் இன்றைக்கு எல்லா கட்சி தலைவர்கள். அவர்களுக்கு யாரோட கூட்டணி இருக்கணும், யாரோட தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி பாடம் நடத்துவாங்க. அது ஒரு மக்களுக்கு நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க. அரசியல் லாபத்துக்காக கடைசி நாள் போய் போராடிட்டு அவங்க விளம்பரம் தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம ஒரே கேள்வி, நீங்க எதிர்கட்சியா இருக்கிற போது கொடுத்த வாக்குறுதிகள்ல ஆளுங்கட்சியா முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு நிறைவேற்றினீங்களா இல்லையா? சார், இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது சேகர் பாபுவோட ஆதரவாளர்கள் திமுக காரங்களான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. நீங்க அதான் டிடெக்டிவ், நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் 10 வருஷம் அமைச்சரா இருந்திருக்கேன். இவர் 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்காரு, இவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு, அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு, இவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு, அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு. எத்தனையோ மக்கள் பணி நாங்க செஞ்சிருக்கிறோம். அதுக்கு நன்றி சொல்ல வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா ஒரு சால்வை போடுவாங்க, அது ஒரு இதை சொல்லிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நன்றி சொல்லுகிறோம்னு கோஷம் போட்டு வர்றத இப்பதான் பாக்குறோம். இப்படி ஒரு செட்டப் நாடகத்தை ஸ்கிரிப்ட்ல கரெக்டா தான் எழுதியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வந்துருச்சு. அது எல்லாமே வெளியே பட்டவத்தமா வெளியே தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க நன்றி சொல்றது உள்ள போய் முதலமைச்சரை பார்த்தோன்னு சொல்லணும். நடிப்புல யாரும் குறைஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க அங்க இருந்தே கோஷம் போட்டு வர்றாங்க. இவர் என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு, உள்ள போய் கோஷம் போடுகிறான்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் ஆக்டிங் சொல்றோம் நம்ம, வேற ஒண்ணும் சார். எல்லாமே யதார்த்தம், உண்மையை மறைக்க முடியாது. ஏன்னா பட்டவத்தமா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னதான் நம்ம ஆட்டம் போட்டு என்னதான் அதை டிராமா பண்ணாலும் மறைக்க முடியாது. உண்மைதான். உண்மை ஒரு நாள் சுடும். கிருஷ்ண ஜெயந்தி அதுமா, கோகுலாஷ்டமி அதுமா, கிருஷ்ண பிறந்த நாள்ல அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரணும்.
இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து சொல்றோம். நாங்க இங்க பல போராட்டம் நடத்தியிருக்கோம். எதிர்கட்சியில காவிரிக்கு இதே இடத்துல போராட்டம் நடத்தியிருக்கோம், உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறோம். இப்போ நாங்க இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நிச்சயமா எல்லாருமே ஒரே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எடப்பாடியார் என்கிற சாமானியர் ஒரு விவசாயி மகனாக பிறந்து எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் தன்னுடைய உழைப்பாலே தலைமையின் மீது விசுவாசத்தாலே ஒரு பொது வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய உச்சத்திலே அவர் வருவார் என்று யாரும் கணிக்கவில்லை. ஆனால் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக மக்களுக்குடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற ஒரே தலைவராக 8 கோடி தமிழர். நான் அதிமுகவுடைய எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்பதற்காக சொல்லவில்லை. இன்னைக்கு நெஞ்சுரத்தோடு ஆளுகிற கட்சியுடைய அவலங்களை தோலுரித்து காட்டி 8 கோடி தமிழருடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற ஒரே தலைவர் மக்கள் தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இருப்பதனாலே ஒரு சாமானியர் இந்த நிலையை அடைகிற போது பல்வேறு சவால்கள் வரும் என்பதும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நன்கு அறிவார்கள். அந்த சவால்களை தன்னுடைய பொறுமையினாலும் நிதானத்தினாலும் கருணையினாலும் ஆளுமையினாலும் ஆற்றலினாலும் தெய்வ உள்ளத்தாலும் அவர் நிச்சயமாக வென்று காட்டுவார். ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லோரும் அவரிடத்திலே வெற்றியை பறிகொடுத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார்களே தவிர யாரும் அவரை வென்றதாக இல்லை. நிச்சயமாக உறுதியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு இந்த கோகுலாஷ்டமியில இந்த கிருஷ்ண ஜெயந்தியில கிருஷ்ணர் பிறப்பெடுத்த அவதாரம் எடுத்த இந்த நாளில எங்கள் அனைவரின் சார்பில் பிரார்த்தனையோடு சேர்ந்த சூளுரை ஏற்கிறோம். நன்றி, வணக்கம் அனைத்து பேருக்கும். உனக்கு என்னப்பா? அரசாணை 152 கொண்டு வந்தே வந்து அதிமுக ஆட்சியில 15 மண்டலங்கள்ல 11 மண்டலங்களை தனியார் மயமாக்கணும் அதிமுக சொல்லிட்டு திரும்ப தம்பி நாங்க இருக்கிற போது அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தோம். எங்கேயாவது போராட்டம் நடத்துனாங்களா? இப்ப சம்பளமே தரலன்றாங்களேப்பா, அதுதானே கேக்குறாங்க அவங்க. எங்களுக்கு சம்பளமே வரல, எங்க வேலையை நிரந்தரம் செய்யுங்கன்னு கேக்குறாங்க. சொன்னது யாரு? இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர், அண்ணன் அப்பா தானே அவரு, அப்பா ஸ்டாலின். அவர் என்ன சொன்னார்? சொன்னது தானே கேக்குறாங்க. இப்ப இதுல வந்து நீங்க ஏன் சொன்னீங்க? நாங்க இருக்கிற போது எங்கேயாவது குப்பையை கூட்டாம இருந்தாங்களா? இல்ல போலி துப்புரவு பணியாளர் கூட்டிட்டு வந்து டிராமா நடத்தணுமா? அது பிரச்சனை இருந்தா அது தீர்க்கணும். எல்லாருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, எங்கள் அன்பு சகோதரர்களுக்கு, எங்கள் உடன்பரவாத சகோதரர்களுக்கு, எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு ஐயா. இந்த இது ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் இதை அனுப்பிச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு பேட்ச் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ வந்து 1100 அனுப்பிச்சிருக்கோம். மொத்தம் 25,000 நாங்கள் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு 1000 அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு 1100 ஒவ்வொரு டெய்லி வந்துட்டு இதை பார்த்துக்கோங்க. இது